ஸோ ஹாய் இன்னைக்கு 31st மார்ச். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து அந்த டைம் டேபிள் போட்டு வச்சிருந்த மாதிரி இன்னைக்கு வந்து தியரிஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பின்னு சொல்லி ஒரு பேப்பர். அது வந்து மொத்தம் 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் செம்ல, செகண்ட் பார்ட் வந்து செகண்ட் செம்ல இருந்துச்சு. ஸோ அந்த செகண்ட் பார்ட்டோட பேப்பர் வந்து இன்னைக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணி அஹ், பண்ணணுன்ட்டு ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நேற்றே உள்ளதே முடிக்கல. ஸோ அதனால வந்து நேற்று ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா, ஐ ஜஸ்ட் பிளான் இது வரைக்கும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன்னா, ஜஸ்ட் என்னோட சிலபஸ் ChatGPT கொடுத்து அதை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அது தரத மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. ஸோ அது அந்த மாதிரி தான் இது ரிவைஸ் பண்ணேன். ஸோ அது ஆனால் அதுலேயே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ மெயினான கான்செப்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அது உள்ள டீட்டெயில்டாக போகாது, மேலோட்டமாக எடுக்கும். ஸோ அதனால வாட் ஐ தாட் இஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நார்மலாக ஒரு தடவை ChatGPT எடுத்துட்டு தென் அகைன் திரும்பியும் வந்து என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக ஒரு ஒரு டாப்பிக்காக இன்சர்ட் பண்ணி ஒன்றுத்துக்கும் டீட்டெயில்டாக வந்து ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, அப்படி தோணுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து மேமோட நோட்ஸ் கொடுத்துருக்கிற நோட்ஸ் வச்சு நம்ம ஒரு தடவை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணோம்னா ப்ராப்பராக நம்மளுக்கு நாலேஜ் அப்படியே ஏறிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் கவர் பண்ணணும்னா மேபி கவர் பண்ணலாம், பட் இதுக்கே டைம் இல்லைன்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ அப்படி இருக்கனால இப்போ ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக நம்ம ChatGPTல போகிறதுக்கே டைம் இல்லைன்றனால அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் போயிடுதுன்றனால நான் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட்டு இன்னைக்கு TPCP ஆரம்பிக்கும் போது ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் அந்த செகண்ட் மாடல். எப்படின்னா ஒரு ஒரு டாபிக்ஸாக கொடுத்து கொடுத்து அதில் டீட்டெயில்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் முடிக்கல, போயிட்டுருக்கு. ஸோ இது முடிக்கணும். பட் தென் நடுவில் அந்த பிளானிங் ஒர்க்ஸும் நிறையா போயிட்டுருக்கு, அந்த ட்ரிப்போட பிளானிங்ஸ். ஸோ அந்த பிளானிங்ஸில் ஐ மீன் ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் செம்ம ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. பட் தென் அது வந்து கேட்டு சம்திங் ஏதோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான். தென் இன்னொன்று என்னன்னா, அப்புறம் ரிசர்ச் ஒர்க்கில் என்னன்னா, அந்த ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன என்ன பண்ணணும், என்ன ஒர்க் இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேபி ப்ராப்ளி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போயிட்டு நான் ஒருத்தருக்கும் வந்து ப்ராப்ளி சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போயே நான் குரூப்லலாம் போட்டிருந்தோம், தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் ரெஸ்பான்ஸ் வாங்க ஆரம்பிக்கணும். ஆல்மோஸ்ட் 1500 பீப்புள் கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி அது ஒன்று பண்ணணும். ஸோ மற்றபடி திஸ் இஸ் ஃபார் திஸ் டே, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் ரொம்ப டிலேடாக போகிற மாதிரி தான் இருக்குது இந்த ரிவிஷன், பட் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு பிளான் பண்ணுறேன். எப்படின்னு தெரில, லெட்ஸ் see.